வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்று நான் பார்க்க போகும் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்கள் தினமும் என்ன செய்ய வேண்டும் என்றால், காலையில் எழுந்தவுடன் பார்வதி அம்மன் அல்லது எந்த விதத்தில் உள்ள அம்மன் படத்தையும் பார்க்கலாம். அது உங்களுக்கு சிறப்பை தரும். சாந்தமான அம்மன் படத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பு. மேலும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு பறவைகளுக்கு பச்சரிசி தானமாக கொடுத்து வரலாம். அதேபோல் இவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு வேளையில் சந்திரனை பார்த்து வருவது இவர்களுக்கு நல்ல மனநிலைமையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். மேலும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு பறவைகளுக்கு பச்சரிசி தானமாக கொடுத்துவிட்டு பிறகு கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபட்டு வருவதும் இவர்களுக்கு சிறப்பை தரும். அதுபோலவே அம்மனுக்கு அர்ச்சனைக்காக வெள்ளை நிறத்தில் இருக்கும் எந்த வகையான வாசனை பூக்களையும் கொடுத்துவிட்டு வரலாம் கோவிலில். இப்படி நீங்கள் செய்து வர வர உங்களை அறியாமலேயே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதை கண்கூடாக காணலாம், அதேபோல் உணரலாம். மேலும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வரும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் போன்ற நட்சத்திரங்களில் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு மல்லிப்பூவை, நல்ல வாசனை மிகுந்த மல்லிப்பூவை அர்ச்சனைக்கு கொடுத்து வருவதும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உணரலாம். அதேபோல் உங்களுடைய வாழ்க்கை செல்வமிக்க வாழ்க்கையாக உயர்ந்து வருவதையும் நீங்கள் கண்கூடாக காணலாம். இதுபோலவே இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் அதேபோல் ஒவ்வொரு மாதமும் மேற்சொன்ன அந்தந்த பூஜைகளை சரியாக செய்து வரும்பொழுது அவர்களுக்கு நல்ல மேன்மை குடும்பத்தில் ஏற்படும் என்பது உறுதி. மேலும் இவர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய சொந்த மாமா, மாமி, அதேபோல் நண்பர்கள், அதேபோல் தன்னை நம்பி வரும் ஆட்கள், அது உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது தெரிந்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுடைய செய்கை மூலமோ அவர்களுடைய வாழ்க்கை முறையை அறிந்தோ அவர்கள் கேட்காமலே உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு மேலும் நல்ல நன்மைகள் அம்மன் தந்து கொண்டே இருப்பார்கள் உங்கள் வாழ்க்கையில். அதுபோலவே நீங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவருக்கு உங்களால் இயன்ற மருந்து மாத்திரைகளோ அல்லது எந்தவித நல்ல உதவியோ அவர்களுக்கு செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷம் அடையும் பொழுதும் அந்த சந்தோஷமும் உங்களுக்கு சந்திர பகவான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நல்லபடியாக அள்ளித்தருவார். எனவே மேற்கண்ட அத்தனை ஆன்மீக பூஜைகளை நீங்கள் செய்து வருவது உங்களுக்கு நன்மையை தரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ.